இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மம்னு பேர். ரொம்ப சூக்ஷ்மமான தர்மங்கள். ஒண்ணு வச்சுக்கோங்க, நான் எனக்கு இப்ப தானத்தை பத்தி பேசி எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டாம். இன்னும் சொல்ல போனா வைதிகா ரொம்ப சௌக்கியமா இருக்கணுங்க. உங்களுக்கு உள்ள சௌக்கியத்தை காட்டிலும் நாங்க தான் சௌக்கியமா இருக்கோம். உங்களுக்கு டென்ஷன், எங்களுக்கு டென்ஷனே கிடையாது. வாழ்க்கையில எந்த சௌக்கியத்தையும் உங்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தானேன போகி பவதி. நாம எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சௌக்கியத்தை தானம் பண்ணினாதான் நமக்கு அந்த சௌக்கியம் வரும். தானம் எப்படி வேணாலும் பண்ணணும், அது வேற விஷயம். பகவான் அதெல்லாம் தானம் பண்ணினா. திரிஜடர்னு ஒரு பிராமணர் வந்தார், ஏகப்பட்ட கோக்கள் அவருக்கு தானம் பண்றேன்னா அவர் சொன்னார், நான் தானம் வாங்க மாட்டேன், அப்புறம் சம்மானமா வாங்கிக்கிறேன், என்னோட திறமையை காமிச்சு சன்மானமா வாங்கிக்கிறேன். என்ன திறமைன்னா, ஒரு குச்சியை விட்டு எறிகிற அந்த குச்சி எவ்வளவு தூரம் போறதோ, ஈட்டி எறிதல்னு இன்னைக்கும் விளையாட்டுல ஒண்ணு உண்டு. அப்படி விட்டு எறிஞ்சா அது எவ்வளவு தூரம் போறதோ. அவர் ஒரு நோஞ்சான நலியுமா இருக்கிறத பார்த்துட்டு இவர் என்னத்தை விட்டு எறிய போறாரு, பகவானுக்கே ஒரு பரிகாசம் வந்தது. விட்டாரு ஒரு கம்பை 1.5 மைல் தாண்டி போய் விழுந்து. அந்த தூரத்துக்கு பசுமானை நிறுத்தி வச்சு பகவான் தானம் பண்ணினான். அவரு ஆயிரக்கணக்கு. அதனாலதான் பின்னாடி லட்சுமண சுவாமி கங்கை கரையில பகவான் ராத்திரி படுத்துட்டு இருக்க போது கைய தலையாணியா வச்சு படுத்துட்டு இருக்கிறதே குகன்ட்ட சொல்லி அழுவான். பேர்பட்ட கை தெரியுமா இது? ஆயிரக்கணக்கான பசுமாட தானம் பண்ணிட்டு வந்த கை, வெறுங்கை இல்லை. பகவான் கிளம்பினார். நேர சீதையும் லட்சுமண சுவாமியும் அழிச்சுண்டார். தன் அப்பாட்ட வந்தார். திரும்பி எதுக்கு அப்படின்னா, சீதையும் லட்சுமணையும் அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்த உடனே தன்னுடைய மற்ற மனைவிகள் எல்லாம் வர சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத ராமரை வர சொன்னார். சபை மாறி அந்த சபையில உட்கார்ந்துருக்கார் தசரதர். மனைவிகள்லாம் பின்னாடி நிற்கிறார். அந்த தசரதருக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் வச்சிருக்கு. அந்த ஸ்டூல்ல 3 செட்டு காட்டுல கட்டிக்கிற மர உருவிங்கிற ட்ரெஸ் வச்சிருக்கான். மர உருவி வேற, காஷாயம் வேற. எல்லாருமே அது இந்த ராமானந்த சாகர்னு ஒருத்தர் ராமாயணம் எடுத்தார். ரொம்ப நன்னா எடுத்தார். அதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி அது நம்ம தேசத்துல. அந்த ராமாயணத்தை இந்தியாவே பார்த்தது. அதுதான் ஆச்சரியம். அது ஒத்தர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிய பப்ளிக் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த சேர்க்கிறவாளை பார்த்தாதான் நீ என்ன சிரமப்படுவான்னு. ரயில் நின்னுடும் ஸ்டேஷன்ல 9லேருந்து 9:30 ரயில் நின்னுடும். ராமாயணம் அந்த டிவியில ஓடும். அது முடிஞ்ச பிறகுதான் ரயிலே கிளம்பும். லாரிகள் பஸ்ஸுகள் ஓட்டுறவாள்லாம் நிறுத்திட்டு ஒரு குடிசையில டிவி இருந்தா ராமாயணம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அது வரும். ராமாயணம் பார்த்துட்டு கிளப்புவா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அது பியூர் ஹிந்தியில வந்தது, அப்புறம் தான் தமிழ் எல்லாம் பண்ணது. புரியாத போதே எல்லாரும் பார்த்தோம். அந்த பேசுற வசனங்கள் புரியாதுன்னு சொல்லிட முடியாது. புரியாதுன்னு நான் சொல்றேனே தவிர, ஹிந்துக்கள் எல்லாரோட ரத்தத்திலையும் ராமாயணம் கலந்திருக்கிறதுனால அது புரிஞ்சுது. அந்த முகபாவத்திலேருந்து எல்லாமே புரிஞ்சுது நமக்கு. அதுல 1-2 இடத்துல சில மிஸ்டேக்கும் உண்டு. அதுல ஒரு மிஸ்டேக் இந்த காஷாயம் கட்டிக்கிற மாதிரி, வேற வழி கிடையாது. மர உருவின்னா என்னன்னா, ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்தோட மேல் பட்டை இருக்கு பாருங்க. இந்த பட்டையை லாவகமா எடுத்துடலாம். டெக்னிக்கலா நாங்களே இந்த மேல் தோலை சீவறதுன்னு உண்டு. சீவறதுன்னா தனித்தனியா பிச்சு இல்லை, கட் பண்ணி உரிச்சு எடுக்கலாம். உரிச்சு எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணினோம்னா அது ஒரு துணி மாதிரி ஆயிடும். அதைதான் மர உருவின்னு பேரு. ரிஷிகள்லாம் அதைத்தான் கட்டிப்பா. அதைத்தான் கட்டிக்கிறதுக்குன்னு இவர் கை வரம் கேட்டிருக்கா. அதனால 3 செட்டு மர உருவியை கொண்டு வச்சுட்டா. வச்சா ராமர் போன உடனே அதை பார்த்துட்டு அம்மா சந்தேகப்படுறா போல இருக்கு, காட்டுக்கு போனா நம்ம கட்டிட்டு போமோ மாட்டோமோன்னு. அதனால அந்த சந்தேகமும் வேண்டான்னு அங்கேயே பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த மர உருவியை கட்டின்றார். லட்சுமண சுவாமியும் கட்டினுட்டார். சீதைக்கு அதை எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ இதை பார்த்ததே கிடையாது. அதனால பக்கத்துல இருக்கிற ராமனை பார்த்து கேட்கிறார், கந்தர்வராஜ பிரதிமம்
பர்த்தாரமிதம் அப்ரவீத் கதன்னு சீரம் பத்னந்தி முனையோ வனவாசினா. கேட்கிறார், இது எப்படி கட்டிக்கணும் நாதா? இல்ல ஒரு ஆச்சரியம். ராமர் மர உருவியை கட்டி விட்டார். உடம்புல உள்ள ராஜ அலங்காரம் எல்லாத்தையும் கலைஞ்சுட்டு, இந்த மாதிரி கைக்கு தோல், இதுக்கு பேர் கங்கணம்னு பேர். இந்த இடத்துல ஒண்ணு போட்டு அதுக்கு தோல் வளையல்னு பேர் இருக்கு. மோதிரங்கள், கவச்சங்கள், இடுப்புல ஒட்டியானம், காதுல குண்டலங்கள் எல்லாத்தையும் பகவான் அவிழ்த்துட்டான். பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் அவிழ்த்துட்டான். வெறும் மர உருவியை தான் கட்டின்னு இருக்கான். அது ஒரு 2 சான் இருக்கும். உடம்பு அப்படியே வழிச்சு விட்டா மாதிரி இருக்கு. ஒரு ஆபரணங்கள்லாம் கிடையாது. அந்த ராமரை பார்த்து சீதை கேட்டான்னு சொல்லல, கந்தர்வராஜ பிரதிபம்னா. அந்த ராமர் எப்படி இருந்தார்னா கந்தர்வராஜா மாதிரி இருந்தான். 2 நாள் முன்னாடி பட்டாபிஷேகத்துக்கு தேர்ல வரத்தே ராமன் சர்வாலங்காரனா வரும்போது, ராஜாவா வரும்போது எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது கந்தர்வராஜ பிரதிமம்னு சொன்னார். ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, இந்த இடத்துல ஒரு அலங்காரத்துக்குள்ள எதுவுமே கிடையாது. ராமர் எப்படி இருக்காருன்னா கந்தர்வராஜன் தான். இப்ப என்ன சொல்ல வரார் வால்மீகி? இந்த இடத்துலதான் கம்பர் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இந்த வார்த்தைகள் பாருங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் அத கவிஞர்கள்லாம் பண்றா பாருங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் அபூர்வமா வருமே தவிர, பெரும்பாலும் வால்மீகி, காளிதாசன், வியாசர் இவா உபயோகப்படுத்தின வார்த்தைகள் தான் வரும். குமார சம்பவம் அப்படிங்கிற அந்த பதத்தை வால்மீகி தான் சொன்னது, காளிதாசன் பண்ணின அந்த நாடகத்தை. அது மாதிரி கீவா ஜெகநாதர்னு ஒரு மகான், தமிழ்ல பெரிய வித்வான். கம்பராமாயண் தேவாரங்களை பத்தி எழுதும் போது திருமுறை மலர்கள் எழுதிட்டார். கம்பராமாயணத்தை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அவர், அழியா அழகுன்னு பேரு. அந்த அந்த புஸ்தகத்தோட பேரு அழியா அழகு அப்படின்னு. அந்த அழியா அழகுங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தார்னா, ஐயோ இவன் வடிவென்பதோடு அழியா அழகுடையா, இந்த கம்பர் சொன்ன வார்த்தை. இப்ப ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதே, அலங்காரம் இல்லாம இருக்கிறதே ராமர் அழகா இருக்காரு, சிம்பிளா இருக்கிறதேவும் அழகா இருக்காருன்னா இப்ப என்ன தெரிகிறதுனா, சில பேருக்கு ஆடையினால அழகு, சில பேரால ஆடைக்கு அழகு. கற்பகாம்பாள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை காலத்தால போய் பார்த்தோம்னா, பொதுவா சோமவாரத்துலதான் அலங்காரம் பண்ணணும். இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது எனக்கு. மதுரை இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையா மாத்தினுட்டாங்க. வெள்ளிக்கிழமையை விட சோமவாரம் தான் ரொம்ப முக்கியம். சோமவாரம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் வெள்ளிக்கிழமை. சோமவாரத்துலதான் சிவன் கோவில்ல பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் விசேஷமான நாள். 3 நாள் விசேஷமான நாள். கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டமியாம் சோமவாசரே. ஹாலாசிய மகாத்மியத்துல பாண்டியராஜா சொல்றான், தேய்பிறை சதுர்தசி, தேய்பிறை அஷ்டமி, திங்கக்கிழமை. இந்த 3 நாளும் சிவனையும் அம்பாளையும் பூஜை பண்றதுக்கு விசேஷம். ரொம்ப அழகா நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பா. ஒரு 9-9:30 மணிக்கு போனோம்னா அர்த்தஜாமம் அப்படிங்கிறது இதெல்லாம் மாத்திட்டு ஒரு சாதாரண ஒயிட் கலர்ல சிம்பிளா ஒரு புடவையை கட்டியிருப்பா. காத்தால பாக்கறதே அவ்வளவு அலங்காரத்துல பாக்கறதே அழகா இருந்த அம்பாள், ராத்திரி அந்த நகைகள்லாம் இல்லாம வெறும் புடவையை கட்டியிருக்கிறதே அதை விட அழகா இருக்கும். அப்ப ஆடையால அழகுங்கிறது சில நம்ம ஆத்துல நான் அந்த இப்ப ஒரு கிளம்புற சமயத்துல நம்மளையே சொல்லிருப்பேன், ஸ்திரீயை சொல்ல வேண்டாம், மாமிகிட்ட கேட்போம் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது அப்படின்னா, இந்த பச்சை சட்டையை போட்டுக்கிறதா நீல சட்டையை போட்டுக்காது, உங்களுக்கு நன்னா இல்ல, பச்சை சட்டையை போட்டுக்கோப்பா தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு சுயமா அழகு கிடையாது, இந்த பச்சை சட்டையினாலதான் உனக்கு அழகு. அது மாதிரி கிடையாது, எதை போட்டிருந்தாலும் அழகு. உனக்கு பழக்கம் இல்லையோன்னு சீதை,
அதனாலதான் உனக்கு தெரியல. அவ கேட்கறா, காட்டுல உள்ள முனிவர்களும் முனிவர் பத்னிகளும் இது எப்படி கட்டின்னு இருக்கான்னு. நான் உனக்கு, ஏன்னா ராமருக்கு காட்டுல குருகுல வாசம் வாசிச்சிருக்கான்னு, நான் உனக்கு வாத்தியாரத மாமி எப்படி கட்டிப்பான்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற சமயத்துல இத பார்த்து சபையில உள்ளவா எல்லாரு கண்ணுலயும் கண்ணீர் வந்தது இல்லை, வசிஷ்டர் கண்ணுலயும் கண்ணீர் வந்தது. ஏன் வசிஷ்டர்னு சொல்றேன்னா, மற்றவாளுக்கு வேணா இது தத்ரூபமா உண்மை கதை, வசிஷ்டருக்கு இது நாடகம்னு தெரியும். வந்திருக்கிறது பகவான், இது மகாலட்சுமி, ராவண வதார்த்தம் இந்த நாடகம் நடக்கிறது. இப்ப கிளம்பி போறது காட்டுக்கே ராவணனை வதம் பண்றதுக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அவரால் அதை தாங்க முடியல, கண்ணுல கண்ணீர் வருது. வருமானால் சினிமான்னு தெரிஞ்சே நாம அழறமே, தத்ரூபமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சினிமான்னு தெரிஞ்சாலும் அழறமே, நம்ம பொய்ன்னு தெரிஞ்சு அழறமே. அது மாதிரி சீதைய இந்த நிலையில கண்ணீர் விட்டுட்டு சீதைக்கு இதை கட்டக்கூடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, வருஷம் 13-14 வருஷமும் சீதை இதே அலங்காரத்துலதான் இருக்கணும். நீ என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோ, மகாலட்சுமி அலங்காரம் படுத்தாத அப்படின்னு கண்டிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினார், கைகேயி பக்கம். உன்னை என்ன கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, அதி பிரவருத்தே துர்மேதே கைகயி குலபாம்சினி வஞ்சயித்வா ச ராஜானம் ந பிரமாணேவ திஷ்டசே பரதஸ்ச சத்ருக்னஹ சீரவாசா வனேச்சரஹ வனே வசந்தம் காகுஸ்தம் அனுகச்சதி பூர்வஜம் நஹி தத் பவிதா ராஷ்ட்ரம் யத்ர ராமோ ந பூபதிஹி தத்வனம் பவிதா ராஷ்ட்ரம் யத்ர ராமோ நிவத்ஸ்யசி. நான் நினைச்சேன்னா இப்ப சீதைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுக்குவேன். ராமருக்கு தானே நீ வரம் கேட்ட, நீ யாருக்கு வரம் கேட்ட? ராமனுக்கு தானே கேட்ட. ராமனுக்கு மட்டும்தானே நீ ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். நீ என்னமா லட்சுமணனுக்கும் சீதைக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்ச. அப்ப நீ என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதிக பிரசங்கி, துர்புத்தி உடையவளே, பேராசை உடையவளே, ராஜாவை ஏனா நீ ஏமாத்தலாம். வஞ்சயித்வா, ராஜாவை ஏமாத்தி இந்த சொத்தை வேணா நீ அடையலாம். ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, எந்த சொத்தை பரதன்ட்ட கொண்டு சேர்க்கணும்னு நீ ஆசைப்படுறையோ அந்த பரதன் இந்த 14 வருஷமும் ராமன் மாதிரி இதே மாதிரி மர உருவை கட்டிட்டு தலையில ஜடையோட இல்லைன்னா நான் ரிஷி இல்லடினார். இந்த சொத்துல ஒன்ன கூட பரதன் தொடமாட்டான். ராமன் இல்லாத அயோத்தி காடா போயிடும், ராமன் இருக்கிற காடு அயோத்தியா போயிடும். இப்படி சாபம் கொடுக்கிறார். அப்படிதான் ஆயிடுச்சு. 14 வருஷம் குறுக்க நரி விழுந்து ஓடினது. அயோத்தியில ஒரு ஆள் கிடையாது. பரதனும் ஷிப்ட் பண்ணிவிட்டான் நந்தி கிராமத்துக்கு. தசரதரை போய் நமஸ்காரம் பண்ணினார். ராமர், சீதை, லட்சுமண சுவாமி 3 பேரும். இது மாதிரி சீதையும் லட்சுமணரையும் அழிச்சுன்னு போறேன்னார். நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ ராமா, எனக்கு இஷ்டமே இல்லை நீ போறதுல. என்னை ஏமாத்திதான் இவ நிர்பந்தப்படுத்தி தான் வரன் வாங்கிட்டு இருக்கா. அதனால நீ பாட்டுக்கு என்னை தூக்கி சுண்ணாம்பு கால வாயில போட்டுட்டோம், ஜெயில போட்டுட்டோம், நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. இப்படி எல்லாம் பேச அப்பா முடிஞ்சு போனதை பேசாதீங்க. தசரதன் என்னை ஏமாத்தி கைகேயி வாங்கினா எனக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றானோ. அப்படி உள்ளவனா இருந்தா கைகேயி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமே ஆகும். ஏன் பண்ணல? இப்ப சத்தியத்துக்கு அவன் கட்டுப்படணும்னு நினைக்கிறான். இப்ப ஏன் ராமரை இப்படி கலப்பி விடுறான்னா, நாம கட்டுப்பட்ட மாதிரி இருக்கட்டும், ராமர் அதை மீறின மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஏமாந்து போறதுக்குள்ள ஆள் கிடையாது ராமர். அதனால அப்பா சொன்ன வாக்கு சொன்னது சத்தியம்தான், அதை மீற முடியாது. நான் கிளம்புறேன், எங்க அம்மாவை பார்த்துக்கோங்கன்னா. இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா. அவ கௌசல்ய அழும்போது ரொம்ப கஷ்டங்களை சொல்லியிருக்கா, சில விஷயங்களை. அதெல்லாம் நேரடியா தசரதத்தை இப்படி எங்க அம்மாவெல்லாம் நடத்தினாலும் கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. அதே சமயம் இனிமே அது மாதிரி நடத்தாம இருக்கிறதுக்கு தசரதருக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போகணும். எங்க அம்மா மாதிரி உலகத்துல ஒரு பதிவிரத உத்தமி கிடையாதுங்கிறதுக்கு நான் வெளியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வர வேண்டாம் அப்பா.
இத்தனைக்கு அப்புறமும் உங்க பின்னாடி நின்று விசிறாளே அப்பா பாருங்க. இத்தனைக்கு அப்புறமும் உங்க பின்னாடி நின்று உங்களுக்கு விசிறின்னு இருக்கா. வயசான காலம். எக்காரணம் கொண்டும் கணவனை மனைவியோ மனைவிய கணவனோ விட்டு கொடுத்துடக்கூடாது, கை விட்டுடக்கூடாது. குழந்தைகள் அவாவா பாக்கியம், அது அது இருக்கோ இல்லையோ, எல்லாமே அவாவன் குடும்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம கிட்ட வருவோம். இதுதான் உலக யதார்த்தம்ங்கிறது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள உள்ள இது அப்படி இருக்கக்கூடாது. கணவன் இருக்கிற பிறந்தும் எக்காரணம் கொண்டும் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவனை விட்டு கொடுக்க கூடாது. எங்க அம்மாவை பார்த்துக்கோங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு கௌசல்யாட்டு போய் நமஸ்காரம் பண்ணினா, அப்ப கௌசல்யாட்ட சொன்னால், என்ன அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீ அப்பாவை வந்து கோச்சு விடுறாதே, வயசான காலம், உன்னை விட்டா வேற கதி கிடையாது, அதனால அனுகூலமா இரு அம்மா அப்படின்னுட்டா. சீதை நமஸ்காரம் பண்ணின உடனே கௌசல்யா கேட்டால், நீ கிளம்பிட்டியான்னு. கவனிச்சு இந்த கதையெல்லாம் கேட்கணும். காட்டுக்கு போறேன், சீதையை அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு ராமர் தான் இங்க வந்து சொல்றாரே தவிர, சீதை வந்து நான் போட்டமான்னு தசரதையோ கௌசல்யத்தையோ கேட்கல. நாம குடும்பம் நடக்கிறத அதை தெரிஞ்சுக்கணும். நீ போய் அப்பாட்ட கேட்டுனதுனாலதான் குடும்பமே குடிச்சோரா போனது. நாம தான் அதுக்கு பொறுப்பு, கணவன் தான் அதுக்கு பொறுப்பு. ஒரு மனைவி விஷயமா கணவன் தான் ஜாக்கிரதையா அவளை குடும்பத்துல பாதுகாக்கணும். இன்னொருத்தர் பேசாதபடிக்கு அவளை ரட்சிக்க வேண்டியது. நம்ம வாசு மாமா இருக்காரோ, அவரோட ஃப்ரெண்டு விஷு ரொம்ப எனக்கு நம்ம செங்காலிபுரம் மாப்பிள்ள தான் அவர். அவரோட வசனங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமோ, ஒரு படத்துல லக்ஷ்மி சொல்லுவா, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஏற்படுற மான அவமானம் அத்தனைக்கும் காரணம் கணவன் தான். அது உண்மை. அசடான மனைவியா இருந்தாலும் சம்ரட்சிக்கணும், விட்டு கொடுத்துடவே கூடாது. எக்காரணம் ஒண்ணு விட்டு கொடு. நாம வேணா நமக்குள்ள கோச்சுக்கலாமே தவிர இன்னொருத்தர் வந்து பேசுறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது மனைவிய. இந்த சீதையை போய் கேட்டுக்கோ அம்மாட்ட அப்படின்னு சொல்லவே இல்லை. ராமர் தான் சொல்றாரு, நான் சீதையை அழிச்சுன்னு போறேன்னு. கௌசல்யையும் நீ போன்னு சொல்லல, போகாதேன்னு சொல்லல. கௌசல்யா அப்படியே சொல்றா, உன்னை போன்னு சொல்ல மாட்டேன், போகாதேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை போகாதேன்னு சொல்றதுக்கு நான் யாரு? நீ ஒன்னாத்துக்காரனோட நீ போற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ, காடுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சௌக்கியமான இடம் கிடையாது. இன்னைக்கு கணவனோட போகணுங்கிற ஒரு உத்வேகத்துல கிளம்பி போனாலும் நாளைக்கு அங்க கஷ்டத்தை அனுபவிக்கிற சமயத்துல ராமனை பார்த்து உங்களாலதானே நான் கஷ்டப்படுறேன்னு நீ சொல்லிடக்கூடாது. ஏன்னா உனக்கு இங்க எல்லா சௌக்கியமும் தயாரா இருக்கு, இது வேண்டாம்னு சொல்லிட்டு நீ தான் போற. அப்ப அங்க ராமனை பத்தி பேசினா ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு, சொத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிற ராமனுக்கு தாங்காது, அது மானியா இருப்பான். அதனால மரியாதை குறைச்சலாம் பேசுறாத, உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னா. இன்னொரு பெண்ணா இருந்தா கண்ணாமண்ணான்னு கத்தும், என்னை பார்த்து நீ என்னமா அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்லாம். ஒரு அம்மா என்ன அப்படிதான் சொல்லுவா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைய பத்தி தான் பேசுவான். அந்த அந்த அம்மா புள்ள உறவை புரிஞ்சுக்கிறது இவ பிள்ளைய அம்மா வார்த்தையை தான் புரியும். அது அப்ப என்ன பண்ணணும்னா, அப்படியே பண்றேன் அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா ஒரு கணவனோட அருமை என்ன, அல்லது கணவனை ஏசி பேசுறது, வெய்யறது, திட்டுறது, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு எப்படி பழக்கமாகும்னா, ஒன்னும் பிறந்த ஆத்துல அம்மா நடந்ததை பார்த்து பழக்கமாகும், அல்லது புகுந்த ஆத்துல மாமியார் நடக்கிறத பார்த்தா பழக்கமாகும். இன்னைக்கு டிவியை பார்த்தாலே எல்லாம் வந்துடும், தனியா மாமனார் மாமியார்லாம் வேண்டாம். நான் எங்க பிறந்த ஆத்துலயும் அப்படி பார்த்தது கிடையாது, புக்காத்துலயும் இப்படி காட்டுக்கு பிள்ளைய அனுப்பிச்ச கணவன் பின்னாடி நின்றுட்டு சுஷ்ரூஷ பண்ற மாமியாரை தான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில அப்பா, அம்மா, கூட பிறந்தவன், புள்ள, இவா எல்லாருமே அளவான உறவு தான். மிதம் ததாதிஹி பிதா, மிதம் மாதா, மிதம் சுதா, அமிதஸ்ய துதாதாரம் பர்த்தாரம் கான பூஜயேதி. அப்பா அளவான உறவு,
ஒரு லெவல் வரைக்கும் தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கு மேல கேட்டேன்னா உனக்கே பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு கேட்பான். அம்மாவா இருந்தா அம்மாவும் அப்படிதான் அளவோட தான் பண்ணுவா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ உங்க அண்ணா கோச்சு பாண்டி அப்படின்னுவா. மிதம் மாதா மிதம் சுதா. புள்ள மட்டும் என்ன, பிள்ளையா இருந்தாலுமே அவன் குடும்பத்தை தான் பார்ப்பனே தவிர அது போகதான் நம்மளை பார்ப்பான். எங்க கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, பச்சை மரத்தை பார்ப்பாளா பட்டை மரத்தை பார்ப்பாளான்னு. அழகான வச்சனம். பச்சை மரத்தை பார்ப்பானா பட்டை மரத்தை பார்ப்பானா? பச்சை மரத்தை தான் போஷிப்பான். பச்சை மரம்னா குழந்தைகள், அதுக்கு அடுத்த உள்ள வம்சம். பட்டை மரம்னா வயசானவா, அது ஓரளவுதான் அதை பார்த்துக்க முடியும். அது எல்லாமே அளவுதான். ஓரளவுக்கு மேல அவள்கிட்ட நாம உரிமை கொண்டாட முடியாது. ஃபைட் பண்ணினா தூக்கி போட்டுட்டு போயிடுவா. கணவன்கிட்ட எந்த அளவு உரிமை ஒரு பெண்ணுக்கு உண்டுன்னா, என்ன வேணாலும் சண்டை போடலாம், என்ன வேணாலும் கேட்கலாங்கிறது மட்டும் இல்ல. உன்னை கண்டா பிடிக்காது, உன்னோட பேச பிடிக்காது, உன்னை பார்க்க பிடிக்கல, உன்னோட வாழ பிடிக்கல, எனக்கு விவாகரத்து கொடுன்னு கேட்டுட்டு நான் வாழறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கிற அளவுக்கு உரிமை உண்டு. எதுவுமே வேண்டாம் உன் சம்பந்தமா, ஆனா நான் வாழறதுக்கு நீ தான் பணம் தரணும். இந்த ஜீவனாம்சத்தை நீங்க இன்னொருத்தட்ட கேட்டுற முடியுமா? வாழ்க்கையில கணவன் ஒருத்தன்ட்ட தான் கேட்க முடியும். சொல்ல போனா கணவனுக்கு மனைவிட்ட கேட்க முடியாது. சட்டம் வரலன்னு நினைக்கிறது மாதிரி. மனைவிக்கு தான் கணவன்கிட்ட கேட்கலாம். நம்ம தேசத்தோட அமைப்புக்கு சொல்ல வர இன்னும் கொஞ்ச நாள் போனா வந்துடும். அவாவா சம்பாதிக்க ஆரம்பிச்சா சமம் தானே. இந்த சட்டங்கள்லாம் மாத்த போறா.